சிதம்பரம் நடராஜர் கோயில் 40 ஏக்கர் பரப்பளவில் விரிந்து கிடக்கிறது. 4 திசைக்கென கோபுரங்கள். தெற்கு கோபுரத்தை பாண்டிய மன்னனும், மேற்கு கோபுரத்தை கிருஷ்ணதேவராயனும், கிழக்கு கோபுரத்தை பல்லவன் கோப்பெருஞ்சிங்கனும், வடக்கு கோபுரத்தை முதலாம் சுந்தரபாண்டியனும் கட்டிய வரலாறு இன்னும் நினைவு கூறப்படுகிறது. செம்பினால் வேயப்பட்ட கூரை கொண்ட தேவ சபையும் சிதம்பரம் கோயிலில் இருக்கிறது. தமிழ் மன்னர்கள் மட்டுமின்றி விஜயநகர சாளுக்கிய அரசர்களின் அரவணைப்பில் இருந்த சிதம்பரம் கோயிலுக்கு சொந்தமான நகைகள் எவை என்ற கணக்கே எவருக்கும் தெரியாது. சிதம்பரம் கோயிலின் வௌவால் மண்டபம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தனி சிறப்பிடம் பெற்றிருந்த இடம். திருவனந்தபுரம் கோயில் எப்படி மன்னர் குடும்பத்திற்கு முதல் உரிமை கொடுக்கிறதோ அதேபோல் சிதம்பரம் கோயிலும் தில்லை சோழர் அல்லது சோழகர் எனும் மன்னர் குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டில் கோயில் இருந்து வந்தது. தில்லைவாழ் அந்தணர் எனப்படும் தீட்சிதர்களால் கோயிலில் உள்ள பஞ்சாக்கிரப்படி மீது அமர்ந்து அரச பரம்பரையினருக்கு முடிசூட்டப்படும் நடைமுறை 1978ஆம் ஆண்டு வரை கூட கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாழடைந்து கிடக்கும் வௌவால் மண்டபத்தை காலம் காலமாக பயன்படுத்தியவர்கள் தில்லை சோழர்களே. இப்போது பிச்சாவரம் ஜமீன் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றனர். சோழ வம்சத்தினர் வௌவால் மண்டபத்தில் நின்று கொடி அசைத்த பிறகே சிதம்பரம் கோயிலின் தேரோட்டம் நடக்கும். நாடு விடுதலை அடைந்த பிறகும் கூட நடைமுறைகள் விட்டு போகாமல் இருந்திருக்கின்றன. சில காலத்திற்கு முன்புதான் தலைகீழாக மாறிப்போனது. தாய்க்கு தலைமகன் வந்து முடிச்சுட்ற பழக்கம் நடந்துகிட்டு வருது. எங்கள் மாமனாருக்கு செஞ்சாங்க. இப்போ 2வது 1970 என்னுடைய வீட்டுக்காருக்கு செஞ்சாங்க. இப்போ அடுத்தது எங்கள் பெரிய பையனுக்கு சக்கரவர்த்தி சூரப்ப சோழனாருக்கு செய்யணும். முடிச்சு விட்டு மறுநாள் திருமணம் செய்யணும். எவ்வளவோ எங்கள் கோயிலுக்கு நிறையாலாம் செஞ்சுருக்கோம். அந்த காலங்கள் மாற கோயில் சாமி மாறினதும் எங்கள்கிட்ட எந்த எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எங்களை யாராவது வந்து கேட்டால் கூட சோழ பரம்பரைனா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி எங்களை புறக்கணிக்கிறாங்க. டெய்லி ஒரு தாய் தகப்பனை எப்படி நாங்கள் தினமும் வணங்கி கும்பிட்றோமோ, ஏழிச்ச நாளைக்கு தாய் தகப்பனை பார்க்குறோமோ, அதே மாதிரி எங்கள் முன்னோர்கள் அந்த நடராஜரும் சிவகாமியும் தான் தினமும் போய் பார்க்கறது, அர்ச்சனை பண்ணுறது. இவங்க முன்னில் தான் தேர் போகிறது கூட இவங்க தாத்தா பச்சை கொடி அசைச்சாதான் அந்த தேரே கிளம்பும். அந்த மாதிரி சூழ்நிலை காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. இது நாளுக்கு நாள் மருவி அது ஏதோ சூழ்ச்சியின் காரணமாக இன்னைக்கு எங்களை யாருன்னு கேட்டாவே இந்த இடத்துல கோயிலே போய் கேட்டாலுமே எங்களை கண்டுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு குடும்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நடராஜா தரிசனத்து அன்னைக்கும் தேர் அன்னைக்கும் எங்கள் மண்டபப்படி வாங்கிட்டு போகிறது தரிசனம். நடராஜர் ஃபஸ்ட்டு வரும்போது தேருக்கு வரும்போது எங்கள் தீபார்த்தனை வாங்கிட்டு வெளில வருவார். தரிசனம் முடிஞ்சு வரும்போதும் உள்ளே போகும்போதும் எங்கள் தீபார்த்தனை வாங்கிட்டு போவார். அப்புறம் யாரும் கிடையாது. இப்போ அந்த இடத்துல ஒரு குரூப் பந்தல் போடுங்கிறாங்க, ஒருத்தர் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் சோழ பாரம்பரியம் தான், சோழ வம்சத்தினர் தான். தில்லை மன்னர்கள் பயன்படுத்திய அறை இப்போது கைவிடப்பட்ட நிலையில் அவர்களது வாழ்க்கையைப் போலவே காட்சி தருகிறது. மன்னர்கள் பயன்படுத்திய வௌவால் மண்டபத்தை அகழாய்வு செய்தால் வரலாறு மட்டுமல்ல, நிச்சயம் சிதம்பரம் கோயிலில் ஏராளமான பொக்கிஷங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது என்கின்றனர். இதே வவா மண்டபம் இருக்குது. இந்த வவா மண்டபம் என்னன்னா இது வரைக்கும் அதை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க தவிர அதில் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஏன் இதே வந்து இந்த வவா மண்டபத்தாலே எங்களுக்கு வந்து கங்கை சோழபுரத்துக்கு போகிறதுக்கு சுரங்கப்பாதை இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இதில் என்ன மர்மம் இருக்குங்கிறது இது வரைக்கும் அவங்க தெரியவும் இல்லை. எங்களுக்கு யாருக்குமே இது வரைக்கும் பெரியவங்களும் என்னன்னு கேட்டால் அதை பற்றி என்னன்னு யாருக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. கோயிலின் மேற்கு பிரகாரத்தில் பார்ப்பதற்கு நினைவிடம் போல காட்சி தரும் இந்த இடமும் புதையல் புதைந்திருக்கும் இடங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. கோபுரத்தை ஒட்டியே கட்டப்பட்டுள்ள இதனுள் கோயிலுக்குரிய திருமேனிகளோ ஆபரண குவியலோ ஏதோ ஒன்று இருக்கலாம் என்கின்றனர். சிதம்பரம் கோயிலில் ஆபரண புதையல் உறுதியாக இருக்கிறது என்று பலராலும் கைகாட்டப்படுகிற இடம் கருவறை. சில ஆண்டுகளுக்கு முன்பு கருவறையில் கிடைத்த புதையலே ஆதாரம் என்கின்றனர். சிதம்பரத்து புதையல் எப்படி ஒரு ரகசியமாக இருக்கிறதோ அதேபோல் கோயிலுக்கு சொந்தமான நகைகளின் மதிப்பும் மர்மமானது. இந்த எனக்கு பின்னாடி இருக்கிற சிமெண்ட் கட்டை வந்து 10க்கு 20 இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அது பல நூற்றாண்டுகளாக மூடி இருக்குது. அதில் நிறைய
விலை மதிப்பு முடியாத அந்த அளவுக்கு சிற்பங்களும் சிலைகளும் அங்கே உள்ளார இருக்கிறதா இல்லை பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப காலமாக கருதிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அது என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி அதை பார்த்து அதில் என்ன மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கா, கோயிலுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கா, சொத்துக்கள்லாம் பறிமுதல் என்னென்ன இருக்குது, ஏது இருக்குது எல்லாத்தையும் பார்த்து பல கோடி மறைந்திருக்கிறது. அதெல்லாம் எடுத்தாங்கன்னா எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கெல்லாம் செய்யலாம் போகலாம். சிதம்பரம் நடராஜரை குலதெய்வமாக வழிபட்டனர் சோழ மன்னர்கள். தஞ்சை பெரிய கோயிலுக்கும் திருவரங்கம் கோயிலுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்ததை விட கூடுதலாகவே தில்லையம்பலத்தானுக்கு வாரி வழங்கி இருக்கின்றனர். சிதம்பரம் கோயிலின் கருவறையையே தங்கத்தாலே இழைத்ததன் சாட்சியாக எச்சமாக கூற இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் கருவறையில் மூலவரின் சிலைக்கு அடியே பெரும் புதையல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரத்தில் இருக்கிற பொன்னம்பலம் என்கின்ற தேவசபையின் கீழே ஒரு பெரிய அறை ஒன்று, பாதாள அறை இருக்கிறது, ரகசிய அறை. அந்த அறையில் வைக்கப்பட்டிருக்கிற நடராஜருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அத்தனை நகைகளையும் அப்பொழுது கணக்கிட்டார்கள். அப்பொழுது நானும் அப்பொழுது நானும் இருந்தேன். அந்த இடத்துல 50 சிலைகள் நிறைய இருக்கிறது. அது மாதிரி சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் நிறைய நகைகளும் அரசர்கள் வழங்கியதும் இன்னும் நிறைய கணக்கிடப்பட வேண்டியவை நிறையாக இருக்கிறது. இப்போது சிற்சபை என்று நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த அம்பலத்தில் பின்புறம் இருக்கின்ற இடைவெளியில் அதை ரணவ பிரகாரம் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்திலே பாதி இடத்திலே என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. கருவறையில் கண்டெடுக்கப்பட்ட புதையல் பொக்கிஷம் எங்கு போனது என்பது புதிர். இப்போதும் இவை இருக்கிறதா என்பதும் சிதம்பரம் வாசிகளின் கேள்வி. புதையலைப் போலவே ரகசியமானது சிதம்பரம் கோயில் நகைகளும். 150 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சோழ மன்னர்களின் வாரிசுகள் என தமிழ் அறிஞர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் உறுதியிட்டு சொல்கின்ற சூரப்ப சோழனார் குடும்பத்தினரிடம்தான் கோயில் நிர்வாகம் இருந்தது. சிதம்பரம் ஆலயத்திற்கு சொந்தமான பல ஆயிரம் ஏக்கர் நிலம் பற்றிய விவரங்களும் கோயிலுக்கு சொந்தமான பொக்கிஷ விவரங்களும் சோழ குடும்பத்தினர் வசம் இருந்தது. சாமியின் பெயரால் கோயில் நிர்வாகம் கைமாற சர்ச்சைக்குரிய செய்திகளும் வழக்குகளும் நீதிமன்ற படிகளேறி இருக்கின்றன. பல 100 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதாக நீதிமன்றங்களே சுட்டிக்காட்டியிருக்கின்றன. ஆலயத்து நகைகளை யார் அபகரித்துக் கொள்வது என்பதில் மோதல் நிகழ்ந்த சம்பவங்களும் அநேகம். ஒரு முறை சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சோதனை செய்தபோது அப்பொழுது உருக்கப்பட்ட நகைகள் அந்த கட்டியாக கண்டெடுக்கப்பட்டு அன்றைக்கு இந்த கலெக்டர்கள் அதை கைப்பற்றினார்கள். இன்று வரை அது என்ன செய்யப்பட்டது அந்த வழக்கு என்பது இதுவரை மர்மமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வைர மூக்குத்திகள், நெற்றி திலகம் போன்ற கொலுசு, இந்த மாதிரி நகைகள் திருடப்பட்டு இன்று வரை இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நிலங்கள் நகைகளை பற்றி எந்த ஒரு கணக்கு வழக்கம் இன்றும் சரியாக சிதம்பரம் மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. இதுதான் இன்றைய கோயிலில் சிதம்பர ரகசியமாக இருக்கிறது. சொத்துக்களையும் நகைகளையும் சூறையாடியவர்கள் புதையலை விட்டு வைத்திருக்கின்றனரா என்பதை கண்டறிய வேண்டியது அவசியம் என்பது வலுவான கோரிக்கை. இந்த சொத்துக்கள் அனைத்தும் மன்னர்கள் மட்டுமல்ல, இந்த மக்களுக்கு சொந்தமான சொத்து. இதை இப்படி இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய மொத்த கடனையே அடைச்சிடலாம். மொத்த கடனையை அடைச்சிட்டு இந்தியா உண்மையான வல்லரசாவே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மேலும் இந்த சொத்துக்களை நகைகளை ஆய்வு செய்யவும், ஏற்கனவே யாராட்டையெல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கவும் சிறப்பு புலனாய்வு குழு தயார் செய்து இந்த கோயிலுடைய ஆலயங்களுடைய சொத்துக்களை மீட்கணும், அது மக்களுடைமையாக்கணும், அரசுடைமையாக்கணும்னு சொல்லி நாங்கள் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். மேக்னெட்டிங் சர்வே, அதாவது பார்த்தோம்னா 1989ஆம் ஆண்டு பூம்புகார் அகழ்வாய்வில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆக்ரா மற்றும் சாஞ்சி போன்ற பகுதிகளில் நடைபெற்ற அகழ்வாய்வுகளில் இந்த மேக்னெட்டிங் சர்வே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எதுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது என்றால், பூமிக்கடியில் புதையுண்ட உலோகங்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த மேக்னெட்டிங் சர்வேவை தொல்லியலாளர்கள் பயன்படுத்துவார்கள். இது தமிழகத்தில், குறிப்பாக இந்தியாவில் இது முழுமையாக வெற்றி பெற்ற ஒன்று. பூமிக்கு அடியில் சுமார் 20 அடிக்கு உள்ள இருக்கக்கூடிய அனைத்து ஆபரணங்களையும் அல்லது பார்த்தோம்னா அனைத்து உலோகப் பொருட்களையும் மேலேயே இருந்து காட்டி கொடுத்து விடும். நம்ம தோண்ட வேண்டியில, உள்ளார போய் நம்ம ஆதாரத்தை வைத்து தேட வேண்டியில. குறிப்பாக ஒவ்வொரு கோவில் இருந்து 100 மீட்டர் அளவுக்கு
அதாவது 100 மீட்டர் மையப்படுத்தி சுற்றுப்பகுதி முழுமையாக மேக்னெட்டிங் சர்வே நடைபெறுமையானால், முறையாக நடைபெறுமையானால், இன்னும் ஏராளமான திருவனந்தபுரத்தில் பத்மசாமி கோயிலில் கிடைக்கப்பட்ட ஆபரணங்களை விட தமிழக கோயில்களில் நிச்சயமாக உள்ளது என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு கட்டுப்பாட்டில் இப்போது சிதம்பரம் கோயில். ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கும் அநீதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கோயிலை கையகப்படுத்தியது அதிரடி நடவடிக்கைதான். இதே வேகம் புதையல் ரகசியங்களை வெளிப்படுத்துவதிலும் மாயமான கோயில் ஆபரண குவியல்களை மீட்பதிலும் தேவை. சிதம்பரம் புதையல்களும் நகைகளும் கோயிலின் பொருட்கள் என்பதை விட தமிழர்களின் பெருமைமிகு சொத்து.